ஆளுநர் மாளிகைக்கு தவிக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். தவிக தலைவர் விஜயை தற்போது வரை ஆளுநர் சந்திக்கவில்லை. இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், முழு விவரங்கள் என்ன? ஆளுநரை சந்திக்க வருகை தந்த விஜய் மக்கள் பவனில் காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் கூடுதலாக 5 இடங்கள் வரை தேவைப்படுகின்றன. இந்த நிலையில்தான் விஜய் 118 இடங்களை கணக்கு காட்டினால் மட்டும்தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தொடர்ந்து கூறப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் நேற்று சந்தித்து திரும்பியிருந்த விஜய் மீண்டும் இன்று 2வது முறையாக ஆளுநருடன் ஒரு சந்திப்பை மேற்கொள்வதற்காக ஆளுநர் மாளிகையான மக்கள் பவனுக்கு சென்றிருக்கின்றார். ஆளுநரை சந்திக்க வருகை தந்த விஜய் மக்கள் பவனில் ஆளுநருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ஆளுநர் மாளிகைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்திருக்கின்றார். நேற்றைய தினமே ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்திய பிறகும் மீண்டும் விஜய் வந்திருப்பதனுடைய நோக்கம், விஜய் தரப்பிலே நாங்கள் எங்களுடைய பெரும்பான்மையை சட்டப்பேரவையிலே நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். எனவே மரபுப்படி நீங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னவோ அதை பின்பற்றுங்கள், எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள், அமைச்சரவையில் அமைக்க தேவையான அனைத்து தகுதிகளும் எங்களுக்கு இருக்கின்றன, அமைச்சரவையை அமைத்துவிட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு சட்டப்பேரவையிலே எங்களுக்கான பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். எனவே ஆளுநர் தங்களுடைய மரபுக்கு உட்பட்டு இந்த விஷயத்திலே முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக தொடர்ந்து 2வது நாளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து தற்போது ஆளுநருடனான சந்திப்புக்காக காத்திருக்கின்றார். ஆளுநர் விஜயை சந்தித்த பிறகு ஆளுநர் மனம் மாறுவாரா அல்லது தன்னுடைய விதிகளில் சில அரிதான நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவான நேற்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய அதே முடிவில் இன்னும் திடமாக ஆளுநர் இருப்பாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.